வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமரிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 18,000 இலவசமாட்டு வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ இந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 18,000 நிதியுதவி 5 தவணைகளாக வழங்கி வர்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும்தான் 18,000 ரூபா நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்கிட்டு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 18,000 ரூபா 5 தவணைகளாட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த உதவித்தொகையை பெற கர்ப்பம் தரித்த 12 வாரங்களுக்குள் கிராம அல்லது நகர சுகாதார செவிலியரிடம் பதிவு செய்து RCH எண்ணை பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்ப்பம் தரித்து 12 வாரத்துக்கு உள்ளால பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம அல்லது நகர சுகாதார செவிலியரிடம் போயிட்டு நீங்கள் பதிவு செய்து RCHன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணை பெறணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த RCH எண்ணை வீட்டிலிருந்து பெற ஏதுவாக http://pice.me3.tn.gov.in என்ற இணையதளத்தில் அரசு அறிமுகம் செய்துள்ளது. இதில் ஆவணங்களை பதிவேற்றம் செய்து RCH எண்ணை பெறலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை பெறணும்னு சொன்னால் நீங்கள் RCH எண்ணை நீங்கள் கண்டிப்பாக பெறணும். அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த RCH எண்ணை பெறணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்ப்பம் தரித்து இதுக்கு முன்னால் கர்ப்பம் தரித்து நீங்கள் 12 வாரங்களுக்குள்ள நகர எல்லா சுகாதார செவிலியரிடம் நீங்கள் போய் சொல்லி தான் நீங்கள் அந்த RCH என்ன பெறணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால் அந்த ஆப்ஷன் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு அதற்காண்டி ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன போல் இந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை எல்லாமே நீங்கள் பதிவு செய்து RCH எண்ணை நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம். எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. இது ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துருக்காங்க. யார்கிட்டையுமே நீங்கள் சொல்ல தேவையில்லை. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணால் போதும். அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RCH எண்ணை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து நீங்கள் கர்ப்பிணிகளாக இருந்தால் ரூபாய் 18,000 ரூபாய் பெற்று நீங்கள் பயன்பெறுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.